ஹாய் கைஸ். மற்றும் ஒரு படத்தோட டிஸ்கஷன்ல நான் உங்களை வந்து மீட் பண்றோம். ஸோ உல்ஃபர்ஸ் சார்பாக இன்னைக்கு வீடியோவில் யோகேஷ், பக்தா, அப்புறம் ஈஸ்வர் நாங்கள் 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னா, த மோஸ்ட் ரீசெண்ட் சூர்யா ஃபிலிம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான். ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு செகண்ட் டே நான் இன்னைக்கு போய் வெற்றியில் படம் பார்த்துட்டு வந்தோம். பர்சனலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா, சரகேட் பேபிக்காக ட்ரை பண்ணி சூர்யா ஒரு குழந்தைய அவர் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் சரகேட் மதர் வந்து அவங்க வந்து நானும் குழந்தையோட சேர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன போன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அவங்க ஒரு உதவி தேவைப்படுது போய் கூட்டிகிட்டு வர்றாரு. பார்த்தா அவங்க ரொம்ப பிடிச்சி போய் இங்கேயே அவங்க அந்த அம்மா வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சூர்யாவோட லவ்ல விழுறாங்க. திருப்பி சூர்யா அவரை திருப்பி லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன 11 ஃபேமிலி டிராமா மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட சரகேட் மதர் வந்து சரகேட் பேபியோட ஜாயின் பண்றது ப்ராப்ளம் இல்ல, அவங்க ஃபாதரோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் இங்க பிரச்சனை. எனிவேஸ், ஸோ அதை பத்தி தான் இந்த படம். ஆனால் ஓகே, ரொம்ப நம்ம வந்து பேசும்போதுல லைட்டா டாபு அந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி படத்துல இந்த மாதிரி ஆபாசமான இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொமான்டிக்கான ஃபிலிம். பட் ஹீரோ ஹீரோயினும் ஒரு தடவை டச் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ நான் ஃபேமிலியா பார்க்கலாம், சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்தோட டிஸ்கஷன்ல இது பண்ணலாம். யோகி, நீ ஸ்டார்ட் பண்ண. என்ன எப்படி இருந்தது உனக்கு? இல்ல, எனக்கு அதான் இது. நம்ம சில படம்லாம் வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் படம் இருக்கும்னு, அது மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். நீங்க எதுவா இருந்தாலும், இப்போ நீங்க கருப்பு லாஸ்ட் சூர்யா படம் பார்த்துட்டு வந்து இதுவும் ஒரு ஆக்ஷனா இருக்கும், ஒரே ஃபயரா இருக்கும்னு நினைச்சு போக கூடாது. இது கிளியரா நம்மளுக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இது ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட போங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா என்ன பொறுத்த வரைக்கும். எப்படி சொல்றதுன்னா, லைக் தெலுங்குஷ் ஆடியன்ஸ் பேஸ் பண்ண படமா இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனா தமிழ்லயும் இந்த ஃபார்ம்ல நிறைய ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நல்ல படம். என்னன்னா கொஞ்சம் ரன் டைம் குறைச்சிருக்கலாம், அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே ஃபீல் ஆச்சு, செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபீல் ஆச்சு, ஏன்னா செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெருசு. சோ அது கொஞ்சம் ரன் டைம் அங்கங்க குறைச்சிருக்கலாம். பாசிட்டிவ்ஸ் நம்ம யூஸ்வலா பேசினா நம்ம சொல்லுவோம் சூர்யா தான் இந்த படத்தை கேரி பண்ணுவாரு. ஆனா மமிதா பைஜியுமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோல. ராதிகாவுமே அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த 3 தான் மெயின் கேரக்டர் இந்த படத்துல, அதை சுத்தி தான் படம் நடக்கும். எனக்கு ஓகே, கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு வாட்டி ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஈஸ்வர், உனக்கு? எனக்கும் மூவி வந்து ஓவராலா பிடிச்சிருந்தது. யோகி சொன்ன மாதிரி லென்த் வந்து ஆக்சுவலா எனக்கும் ஒரு ஃபேக்டரா இருந்தது. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே லென்த்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் விட பிடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா, அது வந்து லென்த்தியா ஃபீல் ஆனாலும் படம் ஒரு மாதிரி அது பிளாட்லயே தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பிளாட்டை விட்டு போன மாதிரி இருந்தது நடுவில் கொஞ்சம் நேரம். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னொன்று பாசிட்டிவ்ஸ் வந்து சூர்யா, மமிதா பைஜி இவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜிவிஎம்மோட பிஜிஎம் கூட ரொம்ப, இப்போ அனிருத் மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆகலைனாலும் படம் சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட்ல மெலடி சீனுக்கு ஏற்ற மாதிரி, சென்டிமெண்ட் சீனுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல நல்லா இருந்தது. சீனோட அது கரெக்டா பொருந்தின மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஜிவிஎம்மோட பிஜிஎம், அதான் நிறைய பேர் யாரும் பேச மாட்டாங்க இந்த படத்துக்கு, பட் எனக்கு பிடிச்சதான் இருந்தது. அதுவும் அதான் நெகட்டிவ்ஸ்னு சொன்னா மெயினா ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இன்னொன்று அதான் நிறைய வந்து பிளாட்டை விட்டு போன மாதிரி இருந்தது எனக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலா சூர்யாவோட கேரக்டர் ஆர்க் வந்து சூர்யா அவன் இப்படிதான் நடப்பான், இப்படிதான் அவன் கேரக்டர் போகுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே அது சூர்யாவை எல்லாரும் ப்ரெஷர் போட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீனும். அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி பிளாட் விட்டு போன மாதிரி இருந்தது. அதான் ஓவராலா மூவி ஓகே தான். இல்ல, ஒருத்தர் வந்து ஸ்டபனா இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உன்ன மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா ஸ்டபனாவே இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. பட் அது மக்கள் அப்படி மாறுவாங்க. எல்லா கேரக்டரும் ஒரு ஆளை ப்ரெஷர் போட்டு நீ மாறு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறுற மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலா கிளைமேக்ஸ் அதுதான் இன்னும் மாறலப்பா, அவரு கல்யாணம் எல்லாம் பண்றேன்னு சொல்ல அவர் கடைசியில. ஆனா கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அப்படிதான் முடிச்சிருக்காங்க. சோ அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, இது என்னோட இதுவுமே அதுதான். நான் வந்து இவங்க சொல்றது வந்து ரொம்ப டீவியேட் ஆகல. நானும் படம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பிளாட்ல இருந்து டீவியேட் ஆனாலும் படத்தை நிறைய உட்காந்து பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. ஏன்னா at the end of the day you are making a entire family sit together and watch a movie. நீங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருந்துருக்கீங்க. அண்ட் யோகி சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப லோவா செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்சுவலா என்ன பண்ணிருந்தீங்கன்னா, ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம்லாம் தேரவே தேராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப 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 சட்டிலா பிளே பண்ணிருப்பாங்க. பட்
தியேட்டர்ல அதை பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இன்ஃபேக்ட் இது தியேட்டர் வாட்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுவும் அது மட்டும் கிடையாது. நீங்க ஓடிடி வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு ஹால்ல ஒரு 5 பேர் 10 பேரோட உங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தாலும் இந்த படம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அகைன் இது வந்து அவங்க அந்த மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப லோ வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி தே வாண்டட் டு டெலிவர் சம்திங் வெரி ட்ரூத்ஃபுல்லி ஃப்ரம் தேர் ஹார்ட் அண்ட் ஐ திங்க் தே அச்சீவ்ட் இட். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அதே உங்க ஐடியாவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கொஞ்சம் சிரிக்க வச்சு அதே மாதிரி கொஞ்சம் கதையிலையும் இது பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். செகண்ட் ஹாஃப்ல லைட்டா அந்த மசாலா எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து அவன் சொன்னா 2 பேருமே சொன்னாங்க லென்த் ரொம்ப பெருசுன்ட்டு. ஒரு இடத்துல 2-3 இடத்துல வந்து அப்படியே அடிக்கும். அது எப்படின்னா சூர்யாவோட அம்மா அவங்க தவறிடுவாங்க. அவர் வந்து ஒரு நிமிஷம் அவருக்கு க்ளோஸ் அப் வச்சு அவர் அழறத மட்டும் காட்டுவாங்க. ஒரு நிமிஷம் சூர்யா அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அழறத மட்டும் காட்டுவாங்க. அவர் பயங்கரமான ஆக்டர் தான் இல்லன்னே சொல்லல. பட் அதெல்லாம் தூக்கிடலாம். அவ வந்துட்டு வெளியே வந்தா மமிதா பைஜு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த இந்த இது இந்த இடத்துல இதை ஃபர்னிச்சர் தூக்கு அதை தூக்கு இதை தூக்குன்னு வந்து இந்த ஃபியூனரலுக்கு அரேஞ்ச் பண்ற சீனை வந்து ஒரு 40 செகண்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே போட்டு காட்டுற மாதிரி அந்த சீன்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எக்கச்சக்க சீன்ஸ் இருக்கு படத்துல. இதெல்லாம் தூக்கி இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பா கம்மியா இருந்திருக்கும். 20 மினிட்ஸ் கம்மியா இருந்ததுன்னா இந்த படம் இன்னும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட சீன். இன்னொரு திருத்தம், இதெல்லாம் தூக்கி இருந்தா 20 மினிட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல தான் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க அம்மா செகண்ட் ஹாஃப்ல தான் சாவாங்க. ஃபைன். எனிவேஸ் இது ஆக்சுவலா என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்டர்வல் விட்டுருந்துருக்கலாம். கோர்ட் கேஸ் முன்னாடியே நான் ரொம்ப ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க வரேன்ல. அகைன் இது ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு பெரிய படம் இல்ல அது கிடையாது. ஆனா ஈஸ்வர் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பே ஆஃப் தான் அந்த செகண்ட் ஹாஃப். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அவர் ஏன் அந்த ஃபேமிலி ரவீனா டேண்டன் அதான் அவங்க செகண்ட் ஒய்ஃப் அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ஏன் அந்த மாதிரி அவர் பார்க்க மாட்டாருன்றதுக்காக கொஸ்டின் மார்க் கொஞ்சம் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்க. சோ அதுக்கான பே ஆஃப் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப். சோ நீங்க செகண்ட் ஹாஃப்குள்ள போகும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே தெரியும் அவங்க அம்மா வந்து ஊட்டிக்கு கல்யாணம் போக போறோம் அப்படின்னு பேசுவாங்க. சோ நமக்கு தெரியும் ஓகே செகண்ட் ஹாஃப் அங்கதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. சோ அதுக்குள்ள போய் அவங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் படம் பார்க்க வச்சாங்க நம்மளுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வெறும் சூர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படம் இருந்தது. அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணனால சோ சூர்யா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. செகண்ட் ஹாஃப்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிச்சாங்க. சோ அது ஒரு 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 வேற மாதிரி டிவேட் ஆன மாதிரி இருந்தாலுமே அது உள்ளதான் எனக்கு தெரிஞ்சு அந்த பே ஆஃப் தான் அதெல்லாம். சோ அந்த மாதிரி சில விஷயம் இருந்தது. பட் ஆனா லென்த் தான் ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த படத்துக்கு. நம்ம பேசின மாதிரி செகண்டரி ஈஸ்வர் சொன்னா, ஆனா எனக்கு பெருசா பிஜிஎம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜிவி எனக்கு தெரிஞ்சு இது இது இந்த மாதிரி படத்துக்கு நம்ம பெருசா பிஜிஎம்மும் எதிர்பார்க்க முடியாது. அந்த சீனுக்கு நீங்க பார்க்கும்போது அந்த அந்த எஃபெக்ட் அந்த ஃபீலும் வந்துதா அவ்வளவுதான் பெருசா பார்க்க முடியும். பட் ஆனா எனக்கு எங்கேயும் நிறைய இடத்துல கிளிக் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியல. எல்லாமே வந்து சும்மா அப்படியே ஏதோ போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாட்டு மட்டும் முன்னாடியே ஹிட் ஆனனால படத்துல போட்டாங்க. ஆனா அதையும் பிஜிஎம்ல யூஸ் பண்ணல அவர் பெருசா. அது மட்டும் எனக்கு ஒரு ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர்ல எடுத்த உடனே அலையேன்னு ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த படம் அந்த பாட்டு ஆக்சுவலா நான் படத்துல கேட்ட மாதிரியே இல்ல. அந்த எங்குமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அது என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த ஹிட்டான பாட்டுக்கு அந்த மமிதா பைஜு பாட்டு இல்லாம இந்த ஒரு பாட்டு கொஞ்சம் டீசெண்டா இருந்தது. பட் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல. அது என்ன ரீசன்னு தெரியல. அகைன் இன்னொன்னு காஸ்டிங் பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா காஸ்டிங் வைஸ் சூர்யா ஃபேண்டாஸ்டிக் ஜாப். பட் சூர்யாவை தாண்டி ஆக்சுவலா மமிதா தான் இந்த படத்துல. ஏன்னா எக்கச்சக்க ஸ்கிரீன்ல ஐ மீன் சீன்ல சம்டைம்ஸ் சூர்யா இல்லாத சீன்ஸ் எல்லாம் கூட எக்கச்சக்க சீன்ஸ்ல அவங்க வருவாங்க. அண்ட் ஆக்சுவலா சொல்லணும்னா மமிதாவை சுத்தி தான் படத்தோட பிளாட்டே நடக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல மேபி வேற யாருமே அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சைல்டிஷான கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணி இருந்திருக்க முடியாதுன்னு இருந்தது. ஏன்னா மற்ற யாரா பண்ணியிருந்தாலும் இரிட்டேட் இருந்திருக்கும். பட் அவங்க பண்ணது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அது கேரக்டரோட ஒட்டின மாதிரி இருந்தது. பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. சூப்பர் காஸ்டிங். இந்த என்டையர் ஃபிலிம்லயுமே மமிதாவோட காஸ்டிங் வேற லெவல் இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. அண்ட் ராதிகாவும் சரி சூர்யாவும் சரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரவீனா டேண்டன் அவங்க கொண்டு வரும்போது என்ன நினைச்சேன்னா, என்னடா 2-3 சீன் வந்துட்டு போறாங்க, இவ்வளவு பெரிய 2 சீன் வரதுக்காக இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு இவ்வளவு முக்கியமான ஒரு பெரிய ஸ்கிரீன் எழுதி தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக 2-3 சீனை எழுத வச்சு பிளாட்ல இருந்து ஈவியேட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு செகண்டரி ஆர்டிஸ்ட போட்டு அங்கேயே கட் பண்ணி சூர்யா எப்படி கல்யாணத்தை பண்றாருங்கிற மாதிரி கொடுத்து போயிருக்கலாம். பட் அவங்களுக்கு தனியா 2 சீனை வச்சு இது பண்ணி அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஓவராலா காஸ்டிங் வைஸும் அகைன் இது ரொம்ப டீசெண்டா இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு ஸ்மைல் கிரியேட் பண்ணதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல் குட்டா இருந்தது கம்ப்ளீட்டா படம் பார்க்கும்போது. அண்ட் டைலாக்ஸ்லாம் எனக்கு ஒரு 2-3 இடத்துல டைலாக்ஸ் கொஞ்சம் நல்லா ஓகே நல்லா இருக்கு இந்த டைலாக் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஓவராலா ஒரு டீசென்ட் வாட்ச். கண்டிப்பா என் ஃபேமிலியா கண்டிப்பா போய் பார்க்கலாம்.
நான் ஃப்ரெண்ட்ஸோடய நாங்க கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணோம். நீங்க ஃபேமிலியோட போனீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொன்னு இப்போ வர படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமாலாம் வந்து ரொம்ப வரதே கம்மி தான். ஸோ ரொம்ப நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பத்தி பேசி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி அத படத்த வந்து ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் பாசிட்டிவாவும் நெறைய பேசி ஃபேன்ஸுமே தியேட்டர்லேருந்து இப்போ வெளிய வராங்க, மத்தவங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் என்ன நடந்ததோ அத ஃபர்ஸ்ட் பிரையாரிடைஸ் பண்ணி சொல்லி கொஞ்சம் பார்க்க வச்சா தான் இந்த மாரி படம்லாம் ஓடும். ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் அந்த மாரி மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தான் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபேமிலியா வந்து பார்க்கணும் அப்படின்னா படம்லாம் ரொம்ப கம்மி தியேட்டருக்கு. ஸோ இந்த மாரி படம் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லி நெறைய பேர என்கரேஜ் பண்ணா மட்டும் தான் முடியும். ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு எங்கேஜிங்கா இருந்து ஒரு வாட்டி பார்க்குற மாரி இருக்கிறதே படத்துக்கு சம வின் தான். இன்னொன்னு இல்ல இது அதுவும் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு ஆமா. பெரிய ஹீரோவா இருந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சு இது பண்ணி, ஏன்னா நீங்க இங்க இந்த ஜானர்ல ஃபீல் குட் மூவிஸ் ஆக்சுவலா போன வருஷம்லாம் நிறைய வந்தது. வித்லோ வந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது, எல்லாம் வருது, ஹிட் ஆச்சு, ஆல் செட் அண்ட் டன் ஆக்சுவலா நல்லா போச்சு. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் டியர் தேர்ட் டியர் ஆக்டர்ஸ்லாம் தான் நடிச்சிருந்தாங்க. ஒரு டாப் டியர் ஆக்டர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. அந்த சேலஞ்சை எடுத்து அதுல வின் ஆயிருந்திருக்கிறதுக்கு தனியா சூர்யாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது கிளியரா பார்த்தோன்னா இது ஒரு டேரக்டர்ஸ் ஃபிலிம் மாதிரி தெரியும். ஏன்னா இங்க வெங்கி அட்லூரியோட ப்ரீவியஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் இந்த மாதிரியான இதெல்லாம் தான் டச் பண்ணி எடுத்து இருந்திருப்பாரு. அவரோட இதுல இருந்து டீவியேட் ஆகல. பட் சூர்யா எலிமெண்ட்டை புகுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல அவங்க எதுவுமே ட்ரையே பண்ணல, விச் இஸ் a great thing as an actor for சூர்யா. அண்ட் படத்துலயும் அது கிளியரா தெரிஞ்சது. ஸோ அவருக்கு பெரிய குடோஸ் கொடுத்தே ஆகணும். இல்ல அதான் நான் சூர்யா வந்து இந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு பண்றது, இந்த மாதிரி படம் ஓடினாதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் மத்த ஹீரோஸ்க்குமே. சோ இது ஒரு நல்ல விஷயம் தான். படமும் ரொம்ப நீங்க நெகட்டிவ் சொல்ற அளவுக்கு ரொம்ப இல்ல, நல்ல படம் தான். எனக்கு கேட்டீங்கன்னா So, நீங்க நல்ல படம். தாராளமா பார்க்கலாம் ஒரு வாட்டி. டீசென்ட்லி இது ஐ மீன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவராலாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்க உடனே வீட்டுக்கு வந்து நான் என்னோட கசின்ஸ்க்குலாம் நான் சொன்னேன், இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு எங்களுக்கு பர்சனலா என்னன்னா, நாங்க போன வந்து டிசி பார்த்தோம். ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் சூப்பரா இருந்தது. ரத்தம் தெறிக்க தெறிக்க பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரு சட்டிலா ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் இருக்குங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ நீங்களுமே இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த படத்துல ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்க மிஸ் பண்ணியிருந்தோம், அதை நீங்க ஹைலைட் பண்ணணும்னா கூட எங்களுக்கு நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இல்ல ஸோ என்கிட்டயும் அவ்வளவுதான். ஸோ இது என்னன்னா, இதோட இந்த வீடியோவை நாங்க நிறைவு செய்யறோம். ஸோ நெக்ஸ்ட் படம் இன்னுமே ஆக்சுவலா ஆகஸ்ட்ல எக்கச்சக்க ரிலீசஸ் இருக்கு. துல்கர் சல்மான் படம் வரப்போகுது, டாக்ஸிக் வரப்போகுது. அடுத்தடுத்த படத்தை நாங்க பார்த்துட்டு என்னங்கிறது வந்து உங்களுக்கு நாங்க பேச போறோம். ஒரு டிஸ்கஷன் மாதிரி வில் பி டெஃபினெட்லி ஹேவிங். ஸோ அந்த டிஸ்கஷனை நாங்க திருப்பி வந்து உங்களை நாங்க மீட் பண்றோம். until then it's Wolfer signing off. Bye. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்